ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் போறோம். அது சிவன் கோயில், மலை உச்சியில இருக்க சிவன் கோயில். இங்கே ஒயிட் ஃபீல்ட்ல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கட்டுது. ஸோ நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. போற வழியில நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோ பாருங்க, லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு அடுத்த நேரம் உடுப்பி சர்க்கிள் போயிட்டா மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பணும். என் கார் அவ்வளோ சீக்கிரமா யாருக்கும் ஓட்ட தர மாட்டேன். பட் ரீசெண்டாக நாங்கள் திருவண்ணாமலை போயிருக்கும்போது அபிஷேக் நல்லா ட்ரைவ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால அபிஷேக்கே ட்ரைவ் பண்ண ஓட்டிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். மூவே ஆகலை. இந்த கேப்பில் நம்ம அண்ணன் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன டயர்டுனே தெரியல. டிராஃபிக் எல்லாம் தாண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு கிராமத்துக்குள்ள கார் போக ஆரம்பிச்சிச்சு. கிராமத்தில் உள்ள ஏரி, நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அப்பதான் அபிஷேக் காமிச்சாரு, அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு தான் நம்ம ஏறி போக போறோம் அப்படின்னு காமிச்சாரு. தூரத்தில் பார்க்கும்போது சின்னதாக இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் வர வர அந்த மலையோட உயரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ கார் இந்த கேப்ல போகுமான்னு தெரியல. அதனால நான் கார்லேருந்து இறங்கிட்டு போய் செக் பண்ண போனேன் போகுமான்னு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கார் தானாகவே வந்துருச்சு. கோயில் வந்தாச்சு. கோயிலோட முன்கோபுரம் இதுதான். அது பக்கத்துலேயே ஒரு சிவன் சிலை இருக்கு. அப்படியே பார்க்கிங் போட்டு வந்துட்டு நடந்து போக ஆரம்பிச்சோம். ஒரு 30 படி கூட தாண்டி இருக்க மாட்டேன். எனக்கு முதுகுல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஏறி போகும்போது இந்த கோயில் பூட்டி இருந்துச்சு. இது நைட் நாங்கள் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தனாலே என்னவோ தெரியல, இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்க்காத இடத்த நான் பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. கீழே ஏறி வரப்போ 2 பாதையே பிரிஞ்சிச்சு. அதில் ஒரு பாதை இங்கே வந்து ஜாயின் ஆகுது. இங்கே ஏன் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. படிக்கட்டெல்லாம் பார்த்தோன்னே நம்ம மேலே கோயிலுக்கு வந்துட்டோம் போல நினச்சேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியல, நம்ம இன்னும் காவாசி கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்ட்டு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20-30 மினிட்ஸ் தான் இருக்கும். இந்த தூரம் வர்றதுக்கு எங்களால் முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த நந்திலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது படிகள் வித்தியாசமா. இந்த மாதிரி இடத்துல கூட நாங்கள் ஈஸியாக நடந்துட்டோம். ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வர்றதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு. அவங்கள்ட்ட இந்த மாதிரி கடைக்கு ஜாமெல்லாம் எப்படி எடுத்து வரீங்கன்னு கேட்கும்போது இதுக்குன்னே கூலி ஆட்கள் இருக்காங்க, அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க சொன்னாங்க. மலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா பாறைகளில் படிகளில் அமைச்சிருந்தாங்க. அதில் ஏறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காலில் எல்லாம் குத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கிட்ட கேளுங்க இன்டர்வியூ. அவங்கள்ட்டயா? ஜென்ரலா எனக்கு கன்னடாலாம் தெரியாது ப்ரோ. கேட்பறேன், நீங்க ஜஸ்ட் கேமரா பிடிங்க. ஓகேயா? காட்டு வழியா கடூரமானா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் படிக்கட்டுகளே இல்லை, எல்லாம் செங்குத்தா இருந்துச்சு, வலுவலுன்னு இருந்துச்சு பாருங்க. எல்லாம் பக்கத்தில் பிடிக்கிறதுக்கு கம்பியும் கொடுத்துருந்தாங்க. அதோ தெரியுது பாருங்க, அந்த மலைக்கு தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. போய்கிட்டே இருக்கோம். என்னண்ணே பாடி தொங்கிருச்சு. ரொம்ப நேரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் கிடைச்சிச்சு. ஒரு வழியா இதுதான் கோயில் நினைச்சேன். ஆனால் இந்த கோயிலும் கிடையாது. இது மலை நடுவில் இருக்கிற இன்னொரு கோயில். ஸோ இந்த கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும், அதுக்குள்ள தண்ணி இருக்கும். அது கிடைச்சிச்சுன்னா வந்து புண்ணியம் பண்ணாதா சொல்றாங்க. அங்கதான் இப்போ நம்ம உள்ளர போக போறோம். அந்த தண்ணி கிடைக்குதான் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பார்க்க போறோம். உள்ளார போகும்போது தலையை குனிஞ்சு தான் போகணும். ஏன்னா பாறையை குடஞ்சி இந்த கோயிலுக்கு கட்டி இருக்கிறதுனால நம்ம தலையை குனிஞ்சு தான் போகணும். நிம்மறவே முடியாது. போக போக இன்னும் வந்து நம்ம உட்காந்து தான் தவுந்து தான் போகிற மாதிரி இருக்கும்.
இந்த கிணத்துல தான் தண்ணி எடுக்கணும். அந்த தண்ணி எடுத்தா தான் புண்ணியம் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அதனால அபிஷேக் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. அடுத்த வருஷம் நாங்களும் பண்ணோம். இருக்கிறப்ப எல்லாருமே ஈஸியா தண்ணி எடுக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா வந்து கை எட்டவே இல்லை. நான் எடுக்கும்போது நல்லா எக்கி தான் பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு குனிஞ்சு வரேன்னு பாருங்க. அந்த அளவுக்கு தான் அந்த பிளேஸே இருக்கு. அந்த அளவுக்கு தான் அப்படி குனிஞ்சு தான் வர முடியும். உள்ளார பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த குகையோட லுக் இப்படிதான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் காட்டுறேன். குகைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் போயிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு அப்படியே இந்த சாமியை சுத்தி ரைட் சைடா வெளியே வர மாதிரி வச்சிருக்காங்க. இந்த குகை கோயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து வெளியே திருப்பி நடக்க ஆரம்பிச்சோம். இன்னும் பாதி தூரம் தான் வந்திருக்கோம்னு எனக்கு அப்ப புரியல. பியூட்டி நாட் ட்ராஷ். என்ன அது மீனிங்? அப்படியே விட்டுருங்க, யாரும் அழிக்காதீங்க. ஓ ஓகே. இது எதுவும் இது பண்ணாதீங்க. எங்க டாப்புக்கு போனோம் ப்ரோ. அங்க தெரியுது. Hi guys, today we have come for Shivagange Beta. It's towards Dabaspete. இதுக்கப்புறம் வழியே இல்லையே. போகுது வழி எங்கன்னே தெரியல. It's a very adventurous trekking. It's like Amazon forest. கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன கோயில் வந்துச்சு. இங்க வந்து சிவலிங்கம் இருந்துச்சு. அங்க ஒரு ஸ்பாட்டிங்கும் போட்டோம். உங்களுக்கு தெரியுதா தெரியல, தண்ணிக்குள்ள ஒரு சின்ன லிங்கம் இருந்துச்சு. அப்புறம் இங்க வெளியே ஒரு சின்ன லிங்கம் இருந்துச்சு, பெரிய லிங்கம். அப்புறம் இங்க நிறைய மந்திரிச்சு ஏதோ கட்டியிருந்தாங்க. அங்க பாருங்க அந்த லாஸ்ட் ஏதோ பண்ணது. ஒரு வழியா அங்க இருந்து கிளம்பி திருப்பி நடக்க ஆரம்பிச்சோம். போய்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ ஒருன்னே தெரியல. மணி இப்போ கரெக்டாக 3:45 ஆகுது. கிட்டத்தட்ட 1 hour நடந்திருக்கோம். பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 1/2 hour மேலே ஆகும்னு நினைக்கிறேன். வெப்சைட்லேயே போவோம். இந்த மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. மெதுவாக ரொம்ப நடக்க ஆரம்பிச்சோம். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கான்னு சொல்லி உட்காந்து எந்திரிச்சு நடந்து போனோம். ஏன்னா வந்து ஏத்தம் அப்படி இருந்துச்சு. ஒவ்வொரு படிக்கட்டுகளும் பாறையில இருந்ததுனால ரொம்பவே ஏற கஷ்டமா இருந்துச்சு. ಕಾಣದಾರಿಯಲ್ಲಿ ಸೂರ್ಯ ಜಾರಿ ಹೋದ, ಚಂದ್ರ ಮೇಲೆ ಬಂದ. ಜಾರ್ತಿದೆ ಈಗ. எங்க டீல பக்கம் பவமா இருக்கு. கொஞ்ச தூரம் மேலே ஏறினதுக்கு அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் வந்துச்சு பாருங்க. செமையா இருந்துச்சு. அப்படியே சிட்டி ஃபுல்லா அப்படியே தெரியற மாதிரி. மலை மேல உச்சியில நின்றுட்டு வந்து சிட்டியை பார்க்கும்போது ரொம்ப ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும். விக்னேஷ்னால நடக்க முடியல. ரொம்ப நேரமா உட்காந்து நடந்து வந்தாரு. இங்க வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டாரு. பார்த்தா ஹார்ட் பீட் ரொம்ப பயங்கரமா ரேஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்க தான் மெதுவா நடந்தவங்கன்னு சொன்னோம். இந்த சின்ன பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சும் போது தான் தெரிஞ்சுச்சு எனக்கு ஒரு சிவன் சிலை. அந்த சிவன் சிலை வந்து எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்ப குளிராக இருந்துச்சு எனக்கு. ஜர்க்கின் மட்டும் தான் கொண்டு வந்திருந்தேன். ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாமே அந்த காரில் வச்சுட்டு கொண்டு வந்த கேப்பும் தொலைஞ்சி போச்சு. ஸோ நம்ம வந்து ரோடு தானே இப்போ நான் கை காமிச்ச இடம் தான் நாங்கள் கார் பார்க் பண்ணது. அங்கேருந்து தான் நடந்து வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். என்ன நாங்கள் உட்காந்து தான் வந்தோம் இந்த சின்ன கேப்லேயே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சம்போ சங்கர் ஹர ஹர மகாதேவ். இந்த இடத்துல தான் சிவனும் பார்வதியும் உட்காந்து தியானம் பண்ணதா ஒரு வரலாறு சொல்றாங்க. அப்படியே போங்க. வீடியோ தான். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த மலையை ஏறினா மேல கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அபிஷேக் சொன்னாரு. ஆனா அதோட படிக்கட்டுக்குள்ள பாருங்களேன், வெறும் இரும்பு கம்பியால ஏதோ வளைஞ்சு போகுது. சேஃபா இருக்குமான்னு தெரியல, பக்கத்துல போனாதான் தெரியும். Hi guys, this is very adventurous. ஸோ இப்போ தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். இதோட படிக்கட்டுகளில் பாருங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னு. So now Vignesh is going to climb this step. Hi guys, this is very adventurous. See, we are climbing this. So it's very difficult to climb the steps. So now Vignesh is going to climb the steps. Yeah, we are following him now. It's very dangerous point, peak. Next side, Vignesh is coming. He is doing some other work. This is the weak point. ஸோ அவங்க 2 பேரும் முன்னாடி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அப்படியே முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போகணும். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும். அப்படியே ஒரு இதை கிராஸ் பண்ண இப்படி ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாமே படி எல்லாமே தாறுமாறாக இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக கல்லுகள்லாம் இருக்குது. நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே யாருமே எங்களுக்கு முன்னாடி போகல வரல. நம்ம விக்னேஷ் ப்ரோ தான். நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி 3 பேர் போயிட்டுருக்கோம் நடந்து. பின்னாடி பார்த்தீங்கன்னா சரியான பனி. அப்போ இன்னும் படி போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த சிவனோட சிலை அங்கே இருக்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ சிட்டி தெரியுது. ஃபுல்லாக பனி, சரியான பனி, சரியான மிஸ்ட்டு, செம குளிராக இருக்குது. இந்த குளிராக நாங்கள் நடந்து போய்ட்ருக்கோம். படிகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே இந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கும்பலில் இறங்கி வராங்க. படிக்கட்டுங்கள பாருங்களேன், எவ்வளோ சொதப்பலாம் சொல்லு படிக்கட்டு. படி ஏறுறது பாருங்க, ஏறதே ஒரு தினசம் ஏற வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரிஸ்க்கான படி. கீழே விழுந்தோன்னா ஒன்றுமே தேராது. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த படிகள் ஏறுறதுக்கு. ரொம்ப மூச்சு வாங்குச்சு. ஒரு 3 படி 4 படி ஏறிட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா போச்சு. மழை பேசினா இன்னும் பிரமாதம். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப படியுமே வித்தியாசமாக இருக்குது. பாருங்க, இதெல்லாம் படின்னு சொல்ல முடியுமா? ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூச்சு பயங்கரமாக வாங்குது. மழை வரக்கூடாது சாமி. Come carefully. விக்னேஷ் ஃபோன் பார்த்து அப்புறமா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நாங்கள் கார் பார்க்கிங் பண்ண இடம் இங்கிட்டு இருக்குது.
அங்கே தெரியுது பாருங்க, அந்த அதான் கார் பார்க்கிங் பண்ண இடம். இப்போ டைம் 4:30 ஆயிடுச்சு. 3 o'clock ஏற ஆரம்பித்தோம், 4:30 ஆயிடுச்சு. இன்னும் போய்கிட்டே இருக்கு. சைடில் வியூ பாருங்கள், ஃபுல்லாக செம மிஸ்ட்டு. அபி, எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? I'm coming after 10 years, so it's almost like a very adventurous place. So it's towards Tumkur, I think so, Shivagange, you people all know. So it's very nearby from Tumkur. ஸோ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் வரணும். விக்னேஷ், கண்டிப்பாக எல்லாருமே அதான் கண்டிப்பாக எல்லாருமே ஒன் டைம் இந்த பிளேஸ் வரணும். ஏன்னா மஸ்ட் கம் பிளேஸ்னு சொல்லுவேன். ஆனால் ஃபேமிலிஸ் கூப்பிட்டு வர முடியாது, ரொம்ப தூரம், ரொம்ப படியெல்லாம் சரி கிடையாது ஏறி வர. கண்டிப்பாக ஒரு டைம் பசங்களாக தான் ஏறி வரலாம், ஆனால் நின்று பொறுமையாக தான் வரணும். ஒரே இதில் ஏற முடியாது, ரொம்ப டயர்டாயிரும். இட்ஸ் வெரி நைஸ் ஸ்பாட் ஆக்சுவலி. ஆமாம், இங்கே ஃபுல்லாக கப்புள்ஸாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே கப்புள்ஸாக தான் இருக்காங்க, ஃபேமிலிஸை பார்க்க முடியல. ஒன் டைம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. கிளைமேட் ஆசம், அல்டிமேட் கிளைமேட்டு இருக்குது. ஸோ எல்லாமே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் பின்னாடி. வெரி ஃபாகியாக இருக்குது. பிகினா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த ட்ரிப்பு? ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. நான் சும்மா அபி கூப்பிட்டோன்னே ஒரு சின்ன ஹில்ஸாக இருக்கும், ஈஸியாக ஏறி போயிடலாம்னு நினச்சேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பனிக்காற்று பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மிஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த காதெல்லாம் அடைக்குது, அந்த அளவுக்கு ஒரு சில்னஸ் இருக்குது. நானும் இந்த மாதிரி ஒரு ஹில்ஸ்லாம் போயிருக்கேன் எங்கள் ஏரியாவில், பட் இந்த அளவுக்கு இருந்ததில்லை. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டைம் வந்து எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. 20% பேட்ரி. எனக்கும் தான். பார்த்தீங்கன்னா இந்த பாறையை பாருங்கள், ஒரே கல் பாறை, ஷேப்பாக இருக்குது. அப்பா, கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். அதான் கிட்டத்தட்ட வந்தாச்சு மேலே. போனவங்க ரிட்டன் ஆகிட்டாங்க சாமி விட்டுட்டு. பார்த்து வந்துட்டோம் இடத்துக்கு. ஸோ இதுதான் மேலே போனோம். இந்த இடத்துல கோயில் வந்துடும். இந்த இடத்துல சும்மா ரெஸ்டிங் ப்ளேஸ். கொஞ்ச நேரம் ரொம்ப மூச்சு வாங்குது, பனி ஜாஸ்தியாக இருக்குது, மூச்சு வாங்குது. ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இங்கே ஒரு நந்தி சிலை இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். இந்த நந்தி சிலைக்கு தான் போய் பார்க்கணும். இந்த இடத்த இப்போ ஏற போகிறோம். இது பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. ரொம்ப கவனமாக தான் ஏறணும். கம்பியெல்லாம் வேற உடஞ்சிருக்கு. எல்லாரும் மேலே போயிட்டு அந்த நந்தியோட மணியை போய் அடிக்கிறாங்க. ஸோ நம்மளும் இப்போ ஏறி போய் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் இறங்குறப்ப ரொம்ப டீப்பாக இருக்குது. அதுக்கு மேலே கோயில் இருக்குது.
அபி செகண்ட் டைம் மேலே ஏறி திருப்பி போயிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்காக மேலே போயிட்டாரு. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நந்தி சிலை இப்படி தான் தெரியும். நாங்கள் அந்த நந்தி சிலையை பார்த்துட்டு அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த மலைக்கோயில். இந்த மலைக்கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இதுக்காக தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது. இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இதுதான் உச்சி மலை. இது சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கம்பிகள் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக சிட்டி வியூ தெரியுது. சரியான கிளைமேட்டு, நல்லா இருந்துச்சு. வெயிலாம் விரைச்சி போச்சு. வெயில் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப விரைச்சி போச்சு. ரொம்ப பனியாக இருக்குது. கேப் கொண்டு வந்தேன், கேப் தொலைஞ்சிருச்சு. என்னோட திங்ஸ் எல்லாமே என்னோட பேக்கில் இருக்குது. நான் அபிஷேக்கோட பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கைக்கு க்ளவுஸு, ஜர்க்கின் மட்டும் கையில் இருக்குது. நல்ல வேலை மழை பெஞ்சிருந்தா இன்னும் சிக்கலாக இருக்கும். கிளைமேட் சரியான கிளைமேட்டாக இருக்குது. இப்போ நந்தியை பார்த்தாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துருக்கோம். மேலே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் பூஜை போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்க சிவபெருமானை பக்கம் தான் இவ்வளோ போராட்டம். ஒரு வழியாக வந்தாச்சு. நேர்லையும் தரிசனத்தை பார்த்தாச்சு. நல்லா நின்று மனசார சாமியை கும்பிட்டாச்சு. அங்கே சிவபெருமானை தரிசிச்சு அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு கோயில் இருக்கு. இங்கே வீரபத்ர சாமி இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ தூரம் வந்து சாமியை நல்லா நின்று தரிசிச்சாச்சு. எல்லாருக்கும் வேண்டியிருக்கேன் நல்லபடியாக எல்லாம் நடக்கும்ட்டு. அந்த கோயிலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் போகுது, நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி. ஸோ விக்னேஷ் அபிஷேகம் அங்கே போயிருக்காங்க. நம்மளும் போய் பார்ப்போம். இப்போவே மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. 4:30 5:30 ஆயிடுச்சு. இன்னும் போக இருட்டாயிரும் நினைக்கிறேன் கீழே இறங்குறதுக்குள்ளே. சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. இங்கே ஃபுல் வியூஸ் செம்மையாக இருக்குது. மஸ்ட்டு கம். ஆனால் இந்த கிளைமேட்டில் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். வெயிலில் வந்தால் கஷ்டம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கீழே இறங்கிட்டாங்க ஆல்ரெடி. நாங்கள் 3 பேர் மட்டும் தான் மலையில இருக்கோம். ஐயர் இருந்தார், அவருமே கடைசி திருப்பி கிளம்பிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா மலையிலேயே நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஜில்லுன்னு காற்று, சிட்டி வியூவு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா நின்று ரொம்ப நேரமாக நின்று ரசிச்சிட்டு இருந்தேன். யாருமே இல்லை, லிட்டரலி யாருமே கிடையாது. நாங்கள் 3 பேர் மட்டும்தான். கிட்டத்தட்ட மணியும் 5:30 தாண்டி போயிட்டு இருக்கு. நாங்கள் எங்களுக்கு இறங்கவே மனசு வரல. அப்படியே நின்று சுற்றி பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது எங்களுக்கு தெரியாது. அந்த டைம் போகிறதே தெரியல. நாங்கள் பாட்டு நின்று சுற்றி அப்படி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்துகிட்டே இருந்தோம். ஒரு 7 நாள் ஒரு ரிலாக்ஸிங் அந்த மாதிரி மனசில் அப்படியே லேஸ் ஆகிடுச்சு.
சரி கிளம்பி போகலான்னு சொல்லும்போது அந்த சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமாகும் போது ரொம்ப ஒரு டிவைன் வைபா இருந்துச்சு எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த சிவன் எங்களுக்கு காட்சி தந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் இறங்கும் போது மணி 6 மணி இருக்கும். ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப குளிரும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ கீழே போயிட்டு லாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சுட்டேன். Hi guys, now we are getting down. It's almost like 17 degrees Celsius. It's very chill now, very foggy. We are the last person now. So both the Vignesh, you can see down, they are getting down. எல்லாருமே லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப இருட்டிருச்சு. நாங்கள் இப்போ தான் வந்து அந்த சிவன் சிலைக்கிட்டே வந்துருக்குறோம். சார்ஜர்ஸும் டவுன், எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. மெதுவாக போயிட்டுருக்கோம், சுத்தமாக பேட்டரி இல்லை. ஏறதோட எனக்கு கஷ்டமாக இருக்குது, காலெல்லாம் தூக்குது. எல்லா இடத்துலையுமே லைட் போட்டுட்டாங்க. இப்போ தான் அந்த சிவன் சிலைக்கு வந்துருக்கோம். சார்ஜ் நல்லா கீழே காற்று அதிகமாக அடிக்குது. சுற்றி லைட் போட்டிருக்காங்க. அடுத்ததுக்கு பார்க் 2 போயிடும் போல் இருக்கு. இல்லை ப்ரோ, ஒரு 30-40 minutes. மலை ஏறும்போது கூட நான் இவ்வளோ கஷ்டப்படல. ஆனால் மலை ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, கல்லுக்கெல்லாம் இருந்தது, கல் பயங்கரமாக குத்த ஆரம்பிச்சிருச்சு. லிட்டரலி நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். லிட்டரலி அபிஷேக் தான் மெதுவாக கூட்டம் வந்தார். சொன்ன மாதிரி இருட்டாயிடுச்சு. டார்ச் வெளிச்சத்தில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். காலெலாம் பயங்கர வலிக்குது. செருப்பு இல்லாமல் நடந்தது காலெலாம் குத்துது பயங்கரமாக. டார்ச் வெளிச்சத்தில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். முடியலப்பா சாமி, எவ்வளோ நேரம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, டயர்டாகி போயிட்டுருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் வரப்போ பூட்டிருச்சுல, இந்த கோயில் ஓப்பனாக இருந்துச்சு. ரிட்டர்ன் வரப்போ இங்கே ஒரு லிங்க தரிசனம் பார்த்தோம். தரிசனம் பண்ணதுக்கப்புறமா அந்த பூசாரிட்டே நாங்கள் அந்த கோயிலோட சிறப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ತಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ, ಇದು ಗಂಗಾಧರೇಶ್ವರ ಅಂತ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರೆ. ಕೃತ ತ್ರೇತ ದ್ವಾಪರ ಕಲಿ ಚತುರ್ಯುಗ ಮೂರ್ತಿ, ಗಂಗೆಯಲ್ಲೇ ಉದ್ಭವ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಗಂಗಾಧರೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಗಂಗೆಯಲ್ಲಿ ಉದ್ಭವವಾಗಿ ಗಂಗಾಧರೇಶ್ವರ ಇದರೊಳಗೆ ಕಮಲದ ಮೇಲೆ ಕುಳಿತಿರ್ತಕ್ಕಂಥ ತಪಸ್ಸಿನ ಭಂಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದು ಭಾರತಖಂಡದ ಮೊದಲನೇ ಚಕ್ರವರ್ತಿ ಪರೀಕ್ಷಿತ್ ಮಹಾರಾಜ ಜನಮೇಜಯರು ಪಾಣಿವಟ್ಟ ತೊಡಿಸಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಪಾಣಿವಟ್ಟ ಇದು ತೊಡಿಸಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಲಿಂಗು ಮಾತ್ರ ಉದ್ಭವ. ಈ ಒಂದು ಇದಕ್ಕಾಗಿ ಅದಕ್ಕೆ ತುಪ್ಪನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬೆಣ್ಣೆಯಾಗಿ ಕೈಗೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಅದನ್ನು ಕಣ್ಣಿಗೆ ಶಿರಿಸಿ ಧಾರಣೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೊಟ್ಟೆಗೆ ಸೇವನೆ ಮಾಡಿದ್ರೆ ಗ್ರಹ ದೋಷಗಳು, ದೃಷ್ಟಿ ದೋಷಗಳೆಲ್ಲ ನಿವಾರಣೆ ಆಗುತ್ತೆ. ಹಾಗೂ 14ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಕೆಂಪೇಗೌಡರಿಗೆ ಇಂಥ ಪರ್ವತಾಗ್ರದಲ್ಲಿ ನಾನು ಉದ್ಭವ ಆಗಿದ್ದೀನಿ, ನನಗೆ 7 ಕೊಪ್ಪರಿಗೆ ಹಣ ಸಿಗುತ್ತೆ, ಹಣದಿಂದ ಗುಡಿ ಗೋಪುರ ಕಟ್ಟಿಸಿ ಜೀರ್ಣೋದ್ಧಾರ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದಾಗಾಯ್ತಂತೆ. ಆವಾಗ ಅವ್ರಿಗೆ 7 ಬಂದು ನೋಡಿದಾಗ 7 ಕೊಪ್ಪರಿಗೆ ಹಣ ಸಿಕ್ತಂತೆ. ಆವಾಗ ಶಾಸ್ತ್ರ ಗುಡಿ ಗೋಪುರ ಕಟ್ಟಿಸಿ ಶಾಸ್ತ್ರಾಧಾರವಾಗಿ ಕಂಬ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ, ದೇವಸ್ಥಾನ ಕಟ್ಟಬಾರ್ದು ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಕಂಚಿನ ಕಂಬ 2ನ್ನ ನಿಲ್ಲಿಸಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಹಾಗೂ ಗವಿಪುರ ಕೋಟೆಯಲ್ಲಿ ಗಂಗಾಧರೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಗುಪ್ತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕೆಂಪೇಗೌಡರು ಹೋಗೋದು ಸುರಂಗ ಮಾರ್ಗ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಇದನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕೆಂಪೇಗೌಡರು ಹಣ ಕಾಸು ಇಟ್ಕೊಳ್ತಿದ್ದು ಖಜಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇದು ಎಲ್ಲ ದೈವ ಸೃಷ್ಟಿ ಗುಹೆ, ಒಂದೇ ಬಂಡೆಯಲ್ಲಿ ಮುಚ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಹಾಂತರ ದೇವಾಲಯ. ಇದಕ್ಕೆ ಯಾವುದೇ ಒಂದು ಆಧಾರ ಏನು ಅಂದರೆ ದೈವ ಸೃಷ್ಟಿ ಗುಹೆ, ಗಂಗಾಧರೇಶ್ವರ ಸ್ವಯಂ ಉದ್ಭವ. ಹಾಗಾಗಿ ಇದು ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿರ್ತಿದ್ದ ಏನೇ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಅಥವಾ ಯಾವುದೇ ಕೋರಿಕೆಗಳು ಇದ್ರೂ ಕೂಡ ಭಗವಂತನಿಗೆ ಸಲ್ಲಿಸಿದ್ರೆ, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಅದನ್ನು ಈಡೇರಿಸ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಇದು ಬಿದ್ದಿದ್ದಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ತುಪ್ಪ ಅಭಿಷೇಕ அதே ಒಂದು விசேஷ. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்ச எங்கள் பையனும் நைட்டு 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் நான் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நல்ல ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பு, நல்ல ஒரு சாமி தரிசனம், சிவபெருமானம் பார்த்து தரிசனம், எல்லாமே திருப்தி அமைஞ்சிச்சு இந்த பயணம். நீங்களும் லைஃப் டைம்ல ஒரு தடவையாச்சும் இந்த சிவகங்கை ஹில்ஸுக்கு ஒரு தடவை போய் பாருங்க, கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. நான் கூகுள் மேப்போட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.